துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல. பட் நீங்கள் உங்களுக்கு சம்பாத்தியத்துக்கு தகுந்த செலவினங்கள் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய மன வாழ்க்கை, கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இந்த வாரம் இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நார்மல். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் பெருசாக ஒன்றும் இல்லை. அதனால் பெரிய லெவலில் நீங்கள் எதுவும் சிந்திக்கவோ செயல்படவோ வேண்டாம். நடைமுறையில் இயற்கையாக நீங்கள் என்ன லைஃப்பில் உங்களுக்கு இருக்கீங்களோ உங்களுடைய பெட்டர் லைஃப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வாரத்தில் பெருகின மெயினாக எல்லா விதமான உறவுகளையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்திலையும் கவனம். நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, பட் ப்ராஃபிட் இல்லை. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு இதே நிலமை தான். ஃபர்தராக நீங்கள் லோயர் எஜுகேஷனும் சரி ஹையர் எஜுகேஷனும் சரி இந்த வாரம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயம், உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ், லவ் சக்ஸஸ் ஆகும். பின்னாடி அது லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிஞ்சிடும். பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறதெல்லாம் சுமார் தான். ஒரு பக்கம் நம்முடைய டெம்டேஷன், நம்முடைய உணர்வுகளை தூண்டும் இந்த கிரகங்கள், இன்னொரு பக்கம் அதெல்லாம் நமக்கு லாபம் இருக்கான்னா இல்லை. அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். கிரானிக்காக உங்களுக்கு ஏதாவது நோய் இருந்ததுனால் நோயிலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. பெரிய லெவலில் கடன் இருந்தால் கடன் குறைஞ்சும் மறுபடியும் கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இந்த வாரம் நீங்கள் பழைய கடன் அடைப்பதற்கு புதுசாக கடன் வாங்கி அடைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனே எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, வேலை இல்லைங்கிற சூழ்நிலையில் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சர்வீஸ் இருக்கும், சம்பாத்தியம் இருக்கும். ஆனாலும் கூட உங்களுக்கு உங்களுடைய கொலீக்ஸோ, வேலை பார்க்கக்கூடிய உங்கள் சக தொழிலாளர்களோ, உங்களுடைய சுப்பீரியரோ உங்களுடைய கேரியரில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் பெரிய லெவலில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதம் இந்த வாரம் இல்லை. ஆகையால் அது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இந்த வாரம் இருங்க. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு பரவாயில்ல. யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள், அது நல்ல விதமாக உங்களுக்கு அமையும். ஸோ இந்த வாரம் முழுவதும் நீங்கள் விநாயகரை தரிசனம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, பகவான் கிருஷ்ணரை வழிபாடு பண்ணுங்கள். மாற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு அமையும்.